ஏன் சத்து மாவு கஞ்சி குடிக்கிறையா? உங்களுக்கு வேணுமா? கொஞ்சமா தாங்கவா. அவ என்னவா பண்ணுறீங்க? சத்து மாவு கஞ்சி வைக்கிறப்பா. இப்போ எவ்வளோ நம்மளுக்கு கஞ்சி தேவையோ ஒரு பாத்திரத்தை எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி முதல்ல நான் காய வச்சுக்கிட்டேன். சத்து மாவு வந்து நான் 2 பேருக்கு தான் கஞ்சி வைக்க போகிறேன். அதனால் இந்த கிண்ணத்தில் கொட்டிக்கிட்டேன். அப்படியே கொட்டி கிண்டும்போது கட்டி கட்டியாக விழுந்துடும். அதனால் இந்த கிண்ணத்தில் கொட்டி கொஞ்சோண்டு தண்ணியை நம்ம ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி கரண்டியை போட்டு ஒரு கலக்கணும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இண்டக்ஷனில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு செம்பு தண்ணி வச்சுருக்கேன். நான் நல்லா கலக்கி விட்டு அப்படியே தூக்கி ஊற்ற வேண்டியது. அப்போ கட்டி பிடிக்காமல் இருக்கும். நம்ம கொஞ்சம் கை விடாமல் கிண்டிக்கிறணும். நான் அது மாதிரி தான் கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இது மாதிரி கிண்டிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பால் வச்சுருக்கோம்ல, அந்த பாலையை எடுத்து ஊற்றிக்கிடுவோம். பாருங்கள், கஞ்சி நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றினா இன்னும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பால் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பாக்கெட் பால் தான், வேறு என்ன செய்ய. கஞ்சி ரெடி ஆகட்டும். வாங்க சத்து மாவு கஞ்சி குடிக்கலாம். உப்பு வேணா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சுகர் இருக்கவங்க கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கஞ்சிக்கு கொஞ்சோண்டு நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டோம். நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சு நம்ம டம்ளரில் ஊற்றி இந்த கஞ்சி வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து குடிக்கலாம். இந்த உடம்புக்கு நல்லது. பாருங்க, சத்து மாவு கஞ்சி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கம்பு, சோளம், முத்துச்சோளம், வெள்ளைச்சோளம், வெல்லம் எல்லாம் போட்டு இதில் அப்படியே அரைச்சி நம்மளுக்கு சத்து மாவாக கொடுக்குறாங்க. சிறுபயிர் தானியங்கள்லாம் நிறையா இதில் போட்டிருக்காங்க. பொட்டுக்கடலை உள்பட கலந்து போட்டு எல்லாம் போட்டு மாவாக்கி கொடுத்துருக்காங்க. இது எங்கள் பேர பிள்ளைய வந்து சாப்பிட மாட்டேன்ட்டுச்சுங்க. அப்படியே கொடுத்தா இது மாதிரி கஞ்சியாக வச்சு கொடுத்தா என் பேர பிள்ளைய விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம சாப்பிடுவோமா? ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி வாங்க இப்போ குடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அதிகம். நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த சத்து மாவு கஞ்சி செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு பால் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.